All praise and glory and honor to God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியினருக்கும் உண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. I greet you and I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். We greet you all on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. இந்த விடுதலையின் ஜெப வீட்டின் சார்பாகவும் விடுதலையின் ஊழியங்களின் சார்பாகவும் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திலே நாம் கர்த்தரை தரிசிக்க போகிறோம். அவரோடு சிறிது நேரம் நாம் செலவழிக்க போகிறோம். நம்முடைய சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்ள போகிறோம். We're going to invest our moment and time in the presence of Lord for a few moments, and we're going to get the cure and deliverance and the best of blessings in our life from Heavenly Father. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் முடிக்கிறதை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற வர்ஷா அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Varsha to come forward and to lead us all in prayer for today's service. Yes, sir. துதிக்கிறேன் சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசப்பா. இப்படி அற்புதமான நாளை கொடுக்க நன்றி இயேசு சுவாமி. இயேசப்பா, இந்த புது வருஷத்தை எங்களை காண செஞ்சு இந்நாள் வரைக்கும் எங்களோட தேவைகளை சந்திச்சு எங்களை பத்திரமா பாதுகாத்து வந்திருக்கீங்க இயேசுப்பா. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. Yespa, thank you so much for all the blessings you showered upon us. Thank you so much for the healing you've given us. Thank you so much for answering all our prayer requests. Thank you so much for beautifully guiding us, Yesapa. Yesapa, I give this meeting into your hands, Jesus Swami. God bless this meeting abundantly. Bless all the families who are attending this meeting. Bless all of them. God, thank you so much for choosing us to be a part of this meeting. Thank you so much for guiding us. Thank you so much for talking to us, for correcting us. Thank you so much, God. God, I pray for all the families who are attending this meeting. Yesapa, bless them all abundantly. Jesus Swami, அவங்களுக்கு தடைகள்லாம் தூக்கி போட்டு அவங்க சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க இயேசு சுவாமி. இயேசப்பா, அநேக பேர் வர முடியாம தரப்பட்டு இருக்காங்க இயேசப்பா. அவங்களோட தடைகள்லாம் தூக்கி போடுங்க இயேசு சுவாமி. இயேசப்பா, இந்த மீட்டிங் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. இயேசப்பா, எந்த ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் இல்லாம லேகோ எந்த ஒரு இதுவும் இல்லாம கிளியரா தெளிவா உங்களோட வார்த்தையை நாங்க கேட்கணும் இயேசு சுவாமி. இயேசப்பா, I give Sir's family into your hands, இயேசு சுவாமி. God bless them abundantly. Bless them. இயேசு சுவாமி, put the right words நேட்டாங்க as they talk to us. இயேசப்பா, அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளையும் சந்திச்சிருங்க இயேசு சுவாமி. அந்த குடும்பத்தை சமாளித்தாங்க. God, send your guardian angels and shield the family இயேசு சுவாமி. பாதையை வழி நடத்திட்டு இருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்காக நன்றி தகப்பனே. Thank you so much for using the family இயேசப்பா. Yesapa, I give Deliverance Ministry into your hands, Jesus Swami. God bless the ministry, Jesus Swami. Thank you so much for using this ministry wonderfully throughout this lockdown period, Jesus Swami. Yesapa, அந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்க வச்சிருக்க எல்லா பிளான்ஸையும் சந்திச்சிருங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சு வழி நடத்துங்க இயேசு சுவாமி. அவங்களோட பிளான்ஸின் படி அந்த குடும்பத்தை வழி நடத்துங்க இயேசு சுவாமி. Yesapa, again I pray for all the people who are yet to come for this meeting, இயேசு சுவாமி. Bring them as soon as possible, இயேசு சுவாமி. எல்லாரோட இன்டர்நெட் கனெக்ஷன்ஸையும் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. எல்லாருக்கும் இது தெளிவா கேட்கணும். அவங்க சொல்ல போற சாட்சிகளும் சரி பாருங்க எல்லாமே எங்களுக்கு தெளிவா கேட்கணும் இயேசு சுவாமி. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. Amen. Amen and amen. Glory be to God. May God bless the family you happen to pray, and may God lead them, guide them, and guard them, protect them in the name of Jesus. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை செய்த அருமையான சகோதரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பங்களையும் தேவைகளையும் கர்த்தர் சரிபார்த்து பூர்த்தி செய்வாராக. ஆமென். Let's sing the usual chorus that we always sing. Get ourselves sanctified and cleaned and worship our Lord our God and receive His blessings and talents and powers. தெய்வனை தரிசிப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம். இந்த கவியை பாடி நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சுத்தமாகி நாம் அவருடைய வரங்களையும் வல்லமைகளையும் அவருடைய பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் நாம் ஆயத்தப்படுவோம். There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb.
There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. Amen. Let's sing the first song as we enter into the service and glorify God. முதல் பாடலை நாம் தேவனுடைய சித்தப்படி நாம் பாடி அருமையப்படுத்துவோம். ஆராதனைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய வெண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று எந்திடுவோமே. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. அல்லேலூயா. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எகுவோமே, ஆசிர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். ஆதி நிலை எகுவோமே, ஆசிர் திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சீரை வாழ்வு மறையும்,
சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். அல்லேலூயா. சீரை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, வெக்கினம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகன் மீட்பருள்வாரே. இடுக்கண்கள் சூழ்ந்திடும் நேரம், விடுதலை முழங்கிடுவோமே, வெக்கினம் யாவும் அகலும். இரட்சகன் மீட்பருள்வாரே. நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நோகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. அருமையான பாடலை கொடுத்து அதை நாம் பாட வைத்து ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் தேவன். அவரின் நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. Amen. God has given a wonderful song for us to sing and to praise His name, to receive His blessings. Let's thank God our Lord. Amen. Hallelujah. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1-6 வசனங்கள் இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம். எடுத்தவர்கள் வாசித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Psalm chapter 1 verses 1-6. Please read and get the God's blessings for you and your family and receive the blessings. Blessed is the man who walks not in the counsel of the wicked, nor stands in the way of sinners, nor sits in the seat of scoffers. But his delight is in the law of the Lord, and on his law he meditates day and night. He is like a tree planted by streams of water that yields its fruit in its season, and its leaf does not wither. In all that he does, he prospers. The wicked are not so, but are like chaff that the wind drives away. Therefore, the wicked will not stand in the judgment, nor sinners in the congregation of the righteous. For the Lord knows the way of the righteous, but the way of wicked will perish. Amen. Amen. Glory be to God. May God bless the family. May God support them. May God be along with them. May God guide them and guard them. Amen. கர்த்தர் அவர்களோடு இருப்பாராக, அவர்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, கூட இருந்து பார்த்துக் கொள்வாராக. ஆமென். இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக எங்கள் அன்போடு அழைக்கிறேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். Second song, it's an English song, it's a known song. Let's sing and glorify God together. As we sing, let's get the blessings from God, from Him. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us.
Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us, that we should be called the sons of God. That we should be called the sons of God. That we should be called the sons of God. That we should be called the sons of God. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us, that we should be called the daughters of God. That we should be called the daughters of God. That we should be called the daughters of God. That we should be called the daughters of God. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us. We are so privileged to have the Lord our God as our Father, and He considers us His own children. அவர் பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்கிறதற்காக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம் தகப்பனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us, that we should be called the children of God. That we should be called the children of God. That we should be called the children of God. That we should be called the children of God. Behold, what manner of love the Father has given unto us. Behold, what manner of love the Father has given unto us. Hallelujah. Amen. Thank you, Lord, for choosing us and making us as your children. Thank you for being our Father. எங்கள் தேவனாய் இருந்து எங்கள் தகப்பனாய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். Joshua chapter 10 verse 12 to 14. Please read and get the God's blessings for you and your family. யோசுவாவுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12 இருந்து 14 வசனங்கள் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்கு என்று வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ ஆய்லோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு, அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. May God bless the family who happen to read it. May God bless him abundantly. May God bless his words too. இந்த வசனத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக.
மூன்றாவது பாடல் தமிழ் பாடல், தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். Third song, it's a Tamil song. It's a known song. Let's sing and glorify God together. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தரின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்துமா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தரின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்துமா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
ஆவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம், ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. அல்லேலூயா, 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 Alleluia, 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 Ave. Hallelujah. The second reading is taken from the book of Judges, chapter 16, verse 28. Please read and get the God's blessings for you and your family. நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம் 28வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்திரளும். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. And Samson called unto the Lord and said, O Lord God, remember me, I pray thee, and strengthen me. I pray thee only this once, O God, that I may be at once avenged of the Philistines for my 2 eyes. Amen. Amen. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த குடும்பத்தாரை மென்மேலும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தி அவருடைய தேவைகளை எல்லாம் அவருடைய சுத்தப்படி நடத்துவாராக. Amen. May God bless the family. May God bless them abundantly. May God lead them in the paths of righteousness according to His will. Amen and amen. May God bless His words too. இந்த வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த கவி சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். It's a small chorus, an English chorus, a known one. Let's sing and glorify God together. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. It's you, it's in you. I'll praise you with all of my life. I'll praise you with all of my strength, with all of my life, with all of my strength. All of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. My life is in you, Lord. My strength
is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you. I'll praise you with all of my life. I'll praise you with all of my strength. With all of my life, with all of my strength, all of my hope is in you. My life is in you, Lord. My strength is in you, Lord. My hope is in you, Lord. In you, it's in you, it's in you. Hallelujah. Amen. The next reading is taken from the book of Joshua, chapter 10, verse 8 to 11. Please read and get the God's blessings for you and your family. யோசுவா புத்தகத்திலே 10வது அதிகாரம் 8 10 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசித்து இதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். யோசுவா கில்காலில் இருந்து முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்துவிட்டான். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்கம் பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்தேரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசெக்கர் மட்டும் மக்தார மட்டும் முறிய அடித்தார்கள். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசெக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். ஆமென். Hallelujah. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God use them mightily in the forthcoming days in His kingdom's work. கர்த்தர் தாமின் வசனங்களை வாசித்தார் என் குடும்பத்தார் மேலும் ஆசீர்வதிப்பாராக. வரப்போற நாட்களிலே கர்த்தர் இந்த குடும்பங்களை அதிகமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று கர்த்தர் பயன்படுத்துவாராக. May God bless His words too. கர்த்தர் தாமின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. Testimony time. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் சாட்சிகளாய் நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய சித்தமா இருக்கிறார். அவர் நாம் அமைக்கிற நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If you have a testimony, please share it for the glory of God. If you remember any testimony, what God has done in your life is a miracle. When things have taken place when you did not expect it. So please share for the glory of God. He is hearing. He wants to do much more things in your life. Testimony time. Sachi Nera. Praise Lord, Anna. Praise the Lord, ma. Actually, நேற்றுக்கு என்னோட பர்த்டே. I really want to thank and praise God for leading me all these years. நிறைய நேரத்துல பின்வாங்கி போன நாட்கள் உண்டு, பலவீனப்பட்ட நாட்கள் உண்டு, நிறைய பிரச்சனைகளை சந்தித்த நாட்கள் உண்டு. ஆனா ஒருபோதும் தேவன் கைவிடாமல் it's been bringing me so safe and sound and healthy all these years of my life. நிறைய விஷயம் நான் வந்து ஆசைப்பட்டிருக்கேன், கிடைச்சது இல்லை. நிறைய இது வேணும் அது வேணும்னு யோசிச்சிருக்கேன். பட் அதை விட ஆண்டவர் கொடுத்தது எப்பவுமே வந்து இட்ஸ் குட். ஆக்சுவலி நம்ம எதிர்பார்த்ததை விட ஆண்டவர் என்னகிறதுக்கும் கேட்கறதுக்கும் மேலாக God has given me and He has led me through all my difficult times. He was there when I was down. He was there. He was His hand was comforting me. So I really want to praise God and I really want to thank Him for all the blessings that He has given me, all the unseen blessings, all the blessings that I feel, all the blessings that I see, all to be keeping me safe from all the dangers unseen and all the dangers which I encountered. So thank and praise be to God. And thank you, Anna. God bless you, ma. God bless you. Belated happy birthday wishes. And may God lead you and may God bless you. God give you a powerful and a fantastic year. May God use you mightily. May God make you as a living testimony in others' life. கர்த்தர் தாமே உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் பாதுகாப்பார். வரப்போற நாட்களிலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you and belated happy birthday wishes to dear sister Preetha. அருமை சகோதரி பிரீதா அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நாங்கள்
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத் தருகிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ அண்ணா. God bless you. Any more testimonies for the glory of God? சாட்சியம் தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். All praise and glory to God. இது வந்து ஒரு சின்ன சாட்சி. நேத்து வந்து நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்தப்போ ஐ வாஸ் ஃபைன், பட் கொஞ்ச நேரத்துல வந்து மை பாடி ஸ்டார்டட் டு வேக். ஸோ சரி கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தூங்கினப்போ, யூஸ்வலா அந்த டே டைம் ஐ ஸ்லீப் ஃபார் அரௌண்ட் 1 hour மேக்ஸிமம். அதுக்கு மேல ரொம்ப ஆள்லாம் தூங்க மாட்டேன். பட் அந்த நேத்து மட்டும் ஐ வாஸ் ஸ்லெப்ட் மோர் தென் 2.5 hours. பட் அப்போ கூட நான் எந்திரிக்கல. மை மதர் கேம் அண்ட் வாஸ் வேக்கிங் மீ அப். ஏன்னா எந்திரிக்க முடியல. மை பாடி வாஸ் பெயினிங் சோ மச். ஐ couldn't get out of my bed. எனக்கு இன்னைக்கு வந்து எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரேயர்ட் அண்ட் நேற்று ஈவினிங்குமே ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ சிக் அண்ட் ஐ வாஸ் ஃபீலிங் a bit giddy again. ஸோ நைட்டு நான் வந்து பண்ற ஒரு சின்ன ஜபம், நான் பண்ற இந்த ஜபம் வந்து, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் காலேஜ் போகணும், நாளைக்கு காலைல இந்த உடம்பு வலியோ இந்த கிடினஸோ எதுவும் இருக்கக்கூடாது எனக்கு அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணிட்டு நான் படுத்தேன். நீ காலைல நேற்று இருந்த வலி அவ்வளோ இல்லை. ஆல் பிரேஸ் அண்ட் க்ளோரி டு காட். அண்ட் பத்திரமா காலேஜ் போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேர்ந்தேன். அண்ட் காட் கேவ் மீ த ஸ்ட்ரென்த் to attend the class as well as go to college and come back to college safely. All praise and glory to God. Thank you, sir. Praise be to God for the wonderful testimony. May God bless you and may God use you mightily in the forthcoming days. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless this testimony. Any more testimonies for the glory of God? Please share it and let's praise the God's name. சாட்சி இருந்தால் நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies? கர்த்தருக்கு தலை பாரமா இருக்க ரன்னிங் அவசரம் தும்மல்ல உடம்பு வலிய மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் அதை வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்தின்னு வர்றாரு. என்னோட வேலையில செய்யறதுக்கு நடத்தி வேலையில கொடுத்து மட்டும் கத்து கொண்டு ஒரு நாளும் தேவன் நடத்தின்னு வருகிறார். தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை சொல்லி என்னோட சாட்சியை முடித்துக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நாம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு அருமையான சாட்சியை சொன்ன ஆண்டி கர்த்தர் மேலும் ஆசீர்வாதமான காரியங்களால் அவங்களோட வாழ்க்கையில் நிரப்புவாராக. ஆமென். I would like to tell my testimony for the glory of God. For the past 3 days, I'm unwell. By the grace of God, things are happening. The first day, முதல் நாள் சுகவீனமா இருந்தப்போ ஒருவேளை அநேக காரியங்கள் முடியாதோன்னு யோசித்திருந்தேன். ஆனா கர்த்தர் நிறைய காரியங்களை செய்யும்படியாக கிருபை செய்தார். உண்மையாகவே சொல்ல போனா அந்த நாள்ல நான் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செய்து முடித்தேன். நேற்றைய தினத்துல ரொம்ப சுகவீனமாயிட்டேன். ரன்னிங் நோ ஸ்டார்டட், கொஞ்சம் கூட நிக்கல. ஸோ இதனோட tears started rolling from my eyes. கண்ணுல தண்ணி, தலை அப்படி ஒரு வலி. My gums, my tooth, my entire jaw, it was paining. The first day, my throat was having a burning sensation and I was not able to talk proper too. But in the evening, God made me to conduct the meeting. And the next day, நேத்து அப்படி ஒரு டயர்ட், முடியல, அப்படி ஒரு யானிங், ஒரு கொட்டாய் வந்துட்டு இருந்துச்சு, முடியல. பட் இருந்தாலும் ஆண்டவர் பலன் கொடுத்தார். ஒரு காஃப் கூட பண்ண முடியாத கர்த்தராக நடத்தி கொடுத்தார். நேற்று மீட்டிங்லாம் முடிஞ்ச வரைக்கும் அகெயின் திருப்பி the temperature started. நைட் தூங்க முடியல. At 1 o'clock I started going to the kitchen, keeping some hot water, taking some inhalation. இந்த வேவல்ல ஆவிலாம் பிடிச்சி அப்புறம் இதெல்லாம் பண்ணி கொண்டிருந்தேன். 1 o'clock I just prayed, God, you can give me a good sleep, a sound sleep. I'm too tired. I want to sleep, I'm weak, but I'm not able to. I just prayed and I just put my head on the pillow. Within 2 minutes, I don't know how the sleep came. Very comfortable sleep. ரொம்ப அழகா காலையில் எழுந்திருக்கும் போது கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு ரொம்ப அழகா ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டார். Then after 10-15 minutes, the moment I got up, I could feel the same kind of a feeling, like running nose, cold and not able to do anything. I again just prayed, God, I have an online class to take over, so please be along with me. ஸோ இந்த இன்னைக்கு இருந்த கிளாஸ் எல்லாம் ஆண்டவர் நான் பார்க்கும்படியா நடத்தும்படியா கிருபை செய்தார். நேற்று தினத்துல பத்திரமா இங்கிருந்து
போய் டியூஷன்லாம் போய் எடுத்துட்டு திரும்பி மறுபடி கிருபை செய்தார். அதுக்கு முந்தின நாள் என்னோட வண்டி சர்வீஸ் கொடுக்க முடியாது, இந்த ஜுரத்துல எல்லாம் முடிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கும் நிறைய வேலை இருந்துச்சு, ஆனால் போக முடியல. I thought my body needs a rest. So I just prayed to God, you will deliver me. Afternoon, again, slept off, because the moment I sleep, my running nose and my tears which has been rolling from my eyes are getting stopped. So நல்ல தூக்கத்தை கொடுத்தார். திருப்பி எழுந்திருச்சேன். ஈவினிங் மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ப்ரீதிங் ப்ராப்ளம், ஒரு வீசிங் ப்ராப்ளம் மாதிரி இருந்துச்சு. ப்ரீத் பண்ண முடியல, பாட முடியல, அப்புறம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காஃப் வேற, ட்ரை காஃப் வர மாதிரி இருந்துச்சு. I just again prayed God, it is not I'm doing my meeting over here, I'm doing your meeting, your ministry. Your name should be glorified. Lord, you touch me, you heal me. At least till the meeting gets over, let me have a proper way to praise you, even songs or anything. நீங்க என்னோட கூட்டுறங்க ஆண்டவரே. மீட்டிங்க்கு அப்புறம் நீ சுகத்தை கொடுக்க போறது தெரியும். நேற்றே நான் சாட்சி சொன்னேன், ஆண்டவனுக்கு கம்ப்ளீட்டா சுகம் கொடுக்க போறாருன்னு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த அளவுக்கு நிற்க வச்சிருக்கிறார், நன்றி செலுத்துகிறேன். பரிபூர்ண சுகம் கொடுக்க போகிறார், நன்றி செலுத்துகிறேன். From one song to another song and from Bible reading as it was going on, during singing I was feeling like having a dry cough. I was praying God. First time I coughed, second time I prayed in my heart. Andare ella paatum paadi mudirukku dry cough irukku andare. God answered my prayers. God answered all my prayers for the past 72 hours. Excuse me. Now I'm coughing because I was holding my breath for a longer time as I was holding my breathing. God's name was glorified, and finally God made a way in my life to do this meeting. And I thank also my Lord, my God, whatever situation happens, God is making this meeting to run. நம்ம எல்லாரும் சேர்க்கும்படியாய் கர்த்தர் பெரிதான கிருபை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் என்ன பிரச்சனை வந்தாலும், சுகமோ சுகவீனமோ, ஒரு வேலைகளோ எது இருந்தாலும் ஆண்டவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறேன். Glory be to God. Amen and amen. Any more testimonies to glorify God? Please share for the glory of God. சாட்சி தான் நீங்க சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies? சாட்சிகள் இருக்கா? Amen. Hallelujah. Okay. ஒரு நன்றி பாடலை பாடி நாம் தேசத்திற்கெல்லாம் கடந்து செல்வோம். Let's sing a thanking song and glorify God. We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. We give all the glory to Jesus and tell of His love, His wonderful love. We give all the glory to Jesus and tell of His wonderful love. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றும் செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, என்றென்றுமே செலுத்துவோமே. மகிமையாவும் அவருக்கே, கிறிஸ்தேசுவுக்கு செலுத்துவோம். Hallelujah. Glory be to God. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யார மூடியோம் நோக்கி பார்ப்போம். Lord, every word that we happen to read and hear and think and thought and think, Lord, every word that we happen to meditate and praise, let it be a reward in our head from deliverance and from cure. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்கிற ஒரு வார்த்தையும், பாடுகிற, துதிக்கிற, சொல்லுகிற ஒரு சாட்சியும், ஆண்டவரே, நாங்கள் யோசிக்கிற உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே சுகமாய் பலமாய் இருப்பதாக, எங்களை எல்லா கற்றலிருந்தும் மீட்டு எங்களை காத்துக்கொள்வதாக. Amen. Glory be to God. Hallelujah. Amen. Glory be to God for the wonderful word that we happen to have today. In Joshua chapter 10, verse 12, verse 14.
Then spake Joshua to the Lord in the day when the Lord delivered up the Amorites before the children of Israel, and he said in the sight of Israel, Sun, stand thou still upon Gibeon, and thou moon in the valley of Ajalon. And the sun stood still, and the moon stayed, until the people had avenged themselves upon their enemies. Is not this written in the book of Joshua? So the sun stood still in the midst of heaven, and hasted not to go down about the whole day. And there was no day like that before it or after it. And the Lord hearkened unto the voice of a man, for the Lord fought for Israel. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே, நல்லா பார்க்கணும், கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே. இந்த வார்த்தையை நான் படிக்கும் பொழுது எனக்கு தோன்றுகிற அழகான ஒரு காரியம், கர்த்தர் என் எதிரிகளை என் கையிலே ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே. When I read of this particular verse, I can just think and I can imagine, I can put the word like this. In the day when Lord delivered up me from my enemies before the children of the righteousness. This is what I could see. So இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது அடுத்த வரி சொல்லப்படுகிறது, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். A man of God ordering, giving a command to the nature, stating, Sun, stand thou still upon Gibeon, and thou moon in the valley of Ajalon. If you know, great God, Jesus Christ, happened to command the nature. He also calmed the storm, the sea. கிறிஸ்துவாகிய தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே சமுத்திரத்தையும் காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சுவிசேஷ புஸ்தகத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிறோம். We've been reading that in the book of Gospel. But here we could see a man of God in the Old Testament ordering the sun and the moon, who happens to be trained by Moses. மோசேயினால் ஒரு 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 போதிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதன் இங்கு பார்க்கும் பொழுது சூரியனையும் சந்திரனையும் தன்னுடைய கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டு கீழ்ப்படிய செய்கிறார். Even if you know, Moses happened to lift his rod, his staff, the sea parted. மோசே தன் கையில் உள்ள ஒரு கோலை உயர்த்தும் பொழுது கர்த்தர் செங்கலை பிளந்து கொடுத்தார். God asked him to talk to the rock, but he happened to hit it, but even though water was coming in. கர்த்தர் அந்த பாறை இடத்திலே பேச சொன்னார், ஆனால் மோசே அங்க அடித்து விட்டார். இருந்தாலும் தண்ணி அந்த இடத்துல வந்தது, அற்புதம் நடந்தது. ஆனால் இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவர் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். A man of God happened to give command over the sun and the moon. Today, science has developed so much where people are going towards Mars and moons and doing their scientific experiments. இன்று விஞ்ஞானம் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. மனிதன் தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டை, அறிவியலுடைய ஒரு அபூர்வத்தை கற்றுக்கொண்டிருக்கிறான். தன்னுடைய சக்தி நிமித்தமாக, தன்னுடைய அறிவின் நிமித்தமாக இன்று அவன் சந்திரனுக்கு செல்வதும் வியாழனுக்கு செல்வதும் அவனுக்கு ஒரு ஒரு டெய்லி ரொட்டீன் மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் he is able to communicate even satellites and all, but still he is not able to near the sun. மூன்ல போயிட்டு காலை வச்சுட்டாங்க, ஆனா சன்ல கால் வைக்க முடியல. சூரியன்ல கிட்ட கூட போக முடியல, ஆனா சந்திரன்ல கால் வச்சுட்டாங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் அதை விட சிறியதா இருக்கக்கூடிய ஒரு பூமி என்னக்கூடிய ஒரு கோள்ல நின்று சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறார். You can see a man of God standing in a small planet called Earth and giving an order to the sun and the moon. And you know what happens next verse? அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையோ? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரமாக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. And the sun stood still and the moon stayed until the people had avenged themselves upon their enemies. It's not this written in the book of Joshua. So the sun stood still in the midst of heaven and hasted not to go down about a whole day.
If you think this is fake, the NASA happened to release a statement about it. They have proof in a day of all the years that we have crossed, all the 1,000 and 10,000 years we have crossed. One day in the lifespan of the entire universe, the sun stood. It has been proven. இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விண்வெளி கழகம் இதற்கு உண்டான சான்றை கொடுத்திருக்கிறது. நாம் வாழக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த கோள்கள் இந்த அண்ட சராசரத்திலே அவர்கள் பார்க்கும் பொழுது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு நாள் நிகழ்வு உண்மையாகவே நடந்தது. சூரியன் அதே இடத்திலே தரித்திருந்தது, கொஞ்சம் கூட நகரவில்லை. சந்திரனும் நின்று. It has been proven. So if you can see with faith, when Joshua happened to ask this from God, God happened to answer, and God did that in Joshua's life. தேவன் யோசுவாவினுடைய ஜெபத்தை கேட்டு யோசுவா கர்த்தர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தின் நிமித்தம், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அதிகாரத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த செயலை அங்கு நடத்தியிருக்கிறார். Today you and me are thinking how our life is going to be. Why God is still not doing the wonders in my life? ஏன் இன்னும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்கள் செய்யாமல் இருக்கிறார்? You know, for this day to happen, Joshua waited for a long time. யோசுவா தன்னுடைய வாழ்நாட்கள் அதிக நாட்கள் இதை காத்து கொண்டிருந்தார். காரணம், மோசேயோடு இருக்கும்போது கற்றுக்கொண்டதை மோசே இல்லாத காலத்தில் தேவனோடு இணைந்து அதை செய்து கொண்டிருந்த ஊழியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். As Joshua has been trained by Moses, and the day happened to come when Joshua happened to be along with God and did that for the glory of God. He was waiting. He could have done that when Moses was there. இந்த ஒரு அற்புதத்தை மோசே இருக்க பண்ணிருக்கலாம். ஆனா ஒரு ஆவிக்குரிய பக்குவப்படுதல், getting matured in spirituality, it is more important. Many people just carry the Bible. They just go preach and do for their fame and for their name's sake. அநேகர்கள் பார்த்து கொண்டிருக்கும்போது வேதாகமத்தை தூக்கி கொண்டு தங்களுடைய புகழ்ச்சிக்காக தங்களுடைய ஒரு பெருமைக்காக செய்து கொண்டிருக்கிற ஒழித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். யோசுவா அப்படி செய்யவே இல்லை. If you think Joshua could have made an upper hand when Moses was there, but he wasn't doing anything. யோசுவா தனக்கு கொடுக்கப்பட்ட மோசே கொடுத்திருக்கிற அதிகாரத்தை எல்லாம் யோசுவா கொடுத்தப்போ இதையெல்லாம் கையெடுத்து பண்ணிருக்கலாம். ஆனா யோசுவா காத்து கொண்டிருந்தார். இந்த நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, God is talking to you, my dear brothers and sisters. God is still telling you that he has a big plan in your life. ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வாழ்க்கையில் இருக்கு, எல்லார் வாழ்க்கையிலும். எனக்கு அருமையான ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் என்கிட்ட சொல்ல ஒரு அருமையான காரியம். எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அது இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற பிரியாணி, வீட்டு சாப்பிட்ற பிரியாணிலாம் இல்லை. ஒரு முஸ்லிம் வெட்டிங்ல போனா அந்த பிரியாணி சூப்பரா இருக்கும். அது எந்த டிஷ்ஷும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லுவார். A friend of mine who always used to tell me, I love to eat biryani, my delighted food, my favorite food. So the thing is, I don't like the biryani which is made in home or anyone's house or in hotel, but I love the biryani which they make in a Muslim's wedding because it is much more. It is very delicious. I love to have it. இப்படி சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். When I was talking with that person, I asked him why it is so important. Then one thing, it was, as he was talking to me, I was realized. அவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்த காரியத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு காரியம் தென்பட்டது. ஒருவேளை அந்த பிரியாணி பண்ற அந்த பாய்க்கு இல்ல பிரியாணி பண்ற அந்த குக்குக்கு இது சாதாரணமா இருக்கும். பிகாஸ் நான் நிறைய முறை இந்த கேட்டரிங்ல இருக்கும்போது நான் பார்த்துருக்கிறேன், இந்த பிரியாணி பண்ற எல்லா முக்கியமான குக்குகளும் ஒரு வெஜிடேரியன் சாப்பாடு கேட்பாங்க. ஒரு தோசை, ஒரு மசாலா தோசை, இல்ல ஒரு சாம்பார் சாதம் கேட்பாங்க. I have seen many times while I was being along with few catering people, and the cook or the one who makes the biryani, they'll order for a little dosa or a idli or any vegetarian sambar rice or curd rice. I ask them why it is. They always say, எங்களுக்கு பிடிக்கல, மூஞ்சால அடிச்சுட்டுவாங்க. Because daily we are making it, it's somewhat, we don't like the smell and we don't like it. But the thing is, it's our work. இதுல பார்க்கும்போது அருமையான ஒரு காரியம், சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்களோட சாதாரணமா இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் வரும்பொழுது அது ரொம்ப ஆச்சரியமா அற்புதமா இருக்கும். Like how my friend eats the biryani on a Muslim wedding. All this while he eats the food what has been prepared in his home or in a hotel or in a restaurant or in a Zomato or in a Swiggy. But suddenly when this wedding is there, he enjoys. சாதாரண நாட்கள் கொடுக்கப்படுற உணவை காட்டிலும் இந்த உணவு மேலாக இருக்கிறதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டு எல்லா நாளும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். சிறிய அற்புதம். Small miracles he make, but we don't realize.
We don't even open our mouth and say a testimony for what God has done in our life. சின்ன சின்ன அர்த்தம் செஞ்சு கொண்டே இருக்கிறார் டெய்லி. பட் வி டோன்ட் ரியலைஸ், நம்ம சாட்சி சொல்றதும் இல்லை. காரணம் நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சதுலேருந்து நைட் நீங்க பெட்டுக்கு போற வரைக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கை எல்லாமே அவர் கொடுத்து போட்ட பிச்சை. From morning, the moment you got up from the bed, and evening you're going to kick the sack, you're going to hit the pillow. Till that, everything has been thrown from him from heaven. இதையே நம்ம சாட்சியா சொல்லலாம், ஆனா சொல்ல மாட்டோம். ஏன்னா பெருசா எதிர்பார்க்கிறோம். எப்படி என்னுடைய ஃப்ரெண்ட் ஒரு பிரியாணி எதிர்பார்த்தது போல நம்மளும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பெரிய விஷயம் நடக்கணும், அப்ப நான் சொல்லுவேன். சின்ன விஷயம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க சொல்வீங்களோ சொல்லலையோ ஆன்றதெல்லாம் பார்க்கறதே இல்லை. அவர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். He is not waiting for your small testimonies, because he has been doing that daily in your life and he is not stopping it. Amen. The 14th verse says, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இந்த வசனத்தை நான் முதல் வசனம் போல நான் படிக்க போகிறேன். இப்படி கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்வதை கேட்டு என்னுடைய நாளிலே அதை செய்து கொடுத்தார். அதற்கு முன்பதாகவும் அதற்கு பின்பதாகவும் அப்படி ஒரு நிகழ்வு என் வாழ்க்கை நடக்கவில்லை. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார். ஆமென். And there was no day like that before or it after, where you can see excuse me, that the Lord hearkened unto the voice of a man, for the Lord fought of Israel. And I read it in this way, and there was no day like that before or after it, that the Lord hearkened to my voice, and Lord fought for me against my enemies. Today God is talking to you, my dear brothers and sisters. We might be a little weakened in faith, but God is still upholding us and strengthening us in faith. ஒருவேளை நாம் விசுவாசத்திலே கொஞ்சம் சோர்வு உள்ளவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற அருமையான காரியம், அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு தேவையான காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் நம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். It is true that God is doing those miracles in our life. The second verse in Judges chapter 16 verse 28, it says, and Samson called unto the Lord and said, O Lord God, remember me, I pray thee, and strengthen me. I pray thee once, O God, that I may be at once avenged of the Philistines for my 2 eyes. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. This word reminds me, whenever I happen to live a backsliding life, ஒரு பின்மாற்றமான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே, கிறிஸ்துவை விட்டு விலகி இருந்த காலத்திலே, I was away from Christ only for good. I used to come, ask him to do some miracles in my life, then I'll step back. அற்புதங்களை பெற்றுக்கொண்டு பின்வாங்கி விடுவேன். அப்பொழுது நான் இந்த சிம்சோனை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். சிம்சோன் அவ்வளோ பெரிய ஒரு கீழ்ப்படியாமை நிமித்தமாக தன்னுடைய ஒரு பாடுகளை மாட்டிக்கொண்டிருந்த காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Because of his disobedience, because of the fear of God that he did not have, he happened to be in the trap, and he is being blindfolded, and he's been over there tied. At that moment he says the prayer. அந்த நேரத்துல ஒரு சின்ன ஜெபத்தை செய்ய பாருங்களேன். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கு ஒரு தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம், எனக்கு ஒரே ஒரு முறை என் நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொன்னார். And God, O Lord of God, remember me, I pray thee, and strengthen me, and I pray thee for only this once, O God, that I may be at once avenged of this Philistines for my 2 eyes. And later, you know what happened? God was along with him. He killed all those people inside those big place. ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களை தன்னோடு இழுத்துக்கொண்டு அந்த அலங்கத்தை இடித்து அவர்களை கொன்று போட்டு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Even you are a sinner, even you're away from God, even you don't believe in God, your trust has become weakened, but still God answers your prayers. ஒருவேளை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாமல் இருக்கலாம், கர்த்தருடைய வழியை விட்டு நீங்கள் விலகி சென்றிருக்கலாம், விசுவாசத்தில் நிலைக்காமல் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம், இன்னும் கர்த்தரை நோக்கி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், என்ன ஆண்டவர் இன்னும் ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட ஒருமுறை, ஆண்டவரே நான் பாவிதான் தெரியும், என் பாத்காரை மறித்து ஒரே ஒரு முறை ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது அவர் உடனே இறங்கி வந்து செய்கிற அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் காண முடியும். The moment you ask God, I am a sinner and I'm leading my life in a very pathetic way, I know I'm living a backsliding life, but Lord, when I ask, I know my God who died for my sins is going to forgive my sins. Come down right now and going to make those magnanimous and miraculous things in my life. I have my eyes going to watch. இந்த கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.
Hallelujah. Amen. Hallelujah. And this verse is before the verse what we read, what we happen to read in the first reading. இந்த வசனம் பார்க்கும் பொழுது இதற்கு முன்பதாக வாசித்த ஒரு வசனத்துக்கு முன்பதாக வாசித்த வசனத்துக்கு முன்பதாக இருந்தது. So this is something different. In Joshua chapter 10 verse 8 to 11. யோசுவாவின் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 8வது இருந்து 12ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவனும் முன்பாக நிற்பதில்லை என்றார். And the Lord said unto Joshua, fear them not, for I have delivered them into thine hand, they shall not a man of them stand before thee. Today I read this verse under faith, what God has given me. I read it like this. And the Lord God said unto me, fear not, for I have delivered you into thine hand, for I have delivered them into thine hand, there shall not a man of them stand before thee. கர்த்தர் யோசுவாவை நோக்கி சொன்ன காரியத்தை நான் எனக்காக பயன்படுத்திக் கர்த்தர் என்னை நோக்கி சொன்ன காரியம், அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். This faith, what we read, it's given over here for us to believe and trust into God. இந்த வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் மீது நம்பிக்கை விசுவாசத்தை வைப்பதற்காக. யோசுவா கில்காலிலிருந்து ராம் முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். Joshua therefore came unto them suddenly and went up from Gilgal all night. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்கள் கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசோகா மட்டும் மக்குதா மட்டும் முறியடித்தார்கள். And the Lord discomfited them before Israel and slew them into the great slaughter of Gibeon and chased them along with the way go to the Bethron and smote them to Azekah and to Makade. இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்காரு, நம்முடைய எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சந்தோஷமா இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் உங்களோட சொல்லியிருக்க காரியம், அவர் உங்களோட இருந்து யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போறார், அவர்களை மகா சங்காரமாக மடங்கெடுத்து போட போகிறார், கலங்க பண்ண போகிறார். God is really going to discomfort all your enemies, and God is going to slew them with a great slaughter, like how he did in Gibeon. He's going to chase them along wherever they go, and God is going to smote them. If you believe it, say an amen along with me. Amen. Hallelujah. Amen. Hallelujah. அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திர பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கலும் கல் மழையினால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். And it came to pass, and they fled from before Israel, and they were going down to Bethron, and the Lord cast down great stones from heaven upon them unto Azekah, and they died. They were more which died with hailstones than they whom the children of Israel slew with the sword. 2 weeks before, when I was just browsing the Facebook, I got an update. A mother happened to save her baby, covering the baby from hailstorms. And all those bruises and all those wounds and hurts, which has been where she was hit by the hailstorm, all those stones, all those markings, and all those blood clots were there. I was shocked to see that. 2 வாரங்களுக்கு முன்பதாக முகநூலில் பார்த்த காரியம், ஒரு தாய் தன் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அந்த குழந்தையை மூடி தன்னுடைய உடம்பில மறைத்து வைத்திருக்கிறார். அவர் மீது இந்த வானத்திலிருந்து கொட்டப்படுகிற இந்த கற்கள் அடித்திருக்கிறது. அவருடைய முதுகிலே அந்த இரத்த காயங்கள், இரத்த கட்டிகள் எல்லாம் இருந்தது. இதை பார்க்கும் பொழுது என் மனதிலே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் தோன்றது. காரணம், கர்த்தர் நம்மை எவ்வளவாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். He is truly doing marvelous things. Imagine hailstorms which kill people than people were killed with the sword. More were killed with the hailstorm. பட்டை கருக்கினால் செத்தவர்களை விட கல் மழையினால் செத்தவர்கள் அநேகம். Yesterday night, a colleague of mine happens to send me a video. What is happening in the state of Texas in America? நேற்று இரவு என்னுடைய கூட வேலை செய்கிற ஒரு நபர் எனக்கு ஒரு விஷயத்தை அனுப்பி இருந்தார். அதுல பார்க்கும் பொழுது டெக்சஸ் மாநகரத்திலே அமெரிக்காவிலே இப்பொழுது நிலைமை என்ன, என படிப்பொழிவு மிகவும் பயங்கரமாக, ஸ்னோஃபால். I will just forward the video to you. You can see what a disaster is going on. பெட்ரோல் போட முடியாது, ஆயில் கட்டி போச்சு, வேற எந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது, குறைந்து போய்விட்டது.
தண்ணி உறைந்து போய்விட்டது, குளிர் பயங்கரமா இருக்குது. ஒருத்தர் சொல்ற, நான் 10 ஸ்வெட்டர் போட்டிருக்கிறேன், யார் வீட்டிலே ஹீட்டர் இருந்தா என்ன கூப்பிடுங்க, நாங்க வந்து என்னால முடியலன்றாரு. ஒரு வீடு மேல அந்த முழுதா பனிக்கட்டி எல்லாம் வீடுக்குள்ளே உடஞ்சி விழுது. அவரால் எந்த வேலையும் செய்ய முடியல, கரண்ட் இல்லை, எல்லா வகையா இருக்கக்கூடிய எல்லா பவர் சப்ளைஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, எதுவுமே வேலை செய்யல. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல, சென்னையில இந்த ஒரு வாழ்க்கையை சுகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையில போல் நடந்தது போல் நம்ம வாழ்க்கையில் நடந்திருந்துச்சுன்னா, all those places where you can see there is the biggest disaster, but God is still saving you. This is the most remarkable thing. God is fighting your battle. தேவன் உங்களுடைய யுத்தத்தை போராடி கொண்டிருக்கிறார். In Luke chapter 18 verse 7, it says, and shall not God avenge his own elect, which cry day and night unto him, though he bear long with them. Excuse me. Hallelujah, hallelujah. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விண்ணப்பங்களை அவர் பதில் அளிப்பாமல் இருப்பாரோ? பொறுமையாய் காத்துக் கொண்டிருக்கிற தேவன். The God who wants to do something in our life, he's just waiting in patience. He wants the right time to do in our life. If you're weakened and asking God, keep asking, because he's the patient God. We serve him, we should be patient in receiving the miracle. ஒருவேளை ஜெப விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பதில் கிடைக்காமல் இருப்போம் என்றால் இன்னும் பொறுமையை காத்துக்கொண்டிருக்க வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் பொறுமையின் தேவன். அவரை சேவிக்கிற நாம் பொறுமையோடு இருக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் தன் நேரத்தில் செய்து கொடுப்பார். The last verse I'm going to read is Matthew chapter 5 verse 45. That ye may be the children of your Father which is in heaven, for he maketh the sun to rise on the evil and on the good, and sendeth rain on just and on the unjust. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். Today God is protecting us from the nature calamities, the natural calamities, disasters. ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரில் நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம், சுகமாக இருந்து கொண்டிருக்கிறோம். Let's compare ourselves with the people who are undergoing this phase of life. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களோடு நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் நினைவாக இருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில விசுவாசத்தை விழுத்து விடார்கள். கொஞ்சம் கூட விசுவாசத்தை குறைபட்டு இருக்காதீர்கள். God is going to do mighty things in your life, because the reason is when Joshua asked, God answered his prayers. யோசுவா கேட்கும் பொழுது அதுக்கு பதிலளித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய பிரச்சனையிலிருந்து இருந்து கர்த்தர் விடுவித்து காத்துக் கொள்வார். அவர் நல்ல தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். ஆமென். Hallelujah. Glory be to God. Amen and amen. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நாங்க மத்தியில் இருக்கிற அருமை சகோதரி எவாஞ்சலிஸ்ட் வாட்சன் அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Evangelist Watson to come forward and to lead us all in prayer with a benediction. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதத்தில் 25 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே நீர் வழிநடத்த சித்தம் கொண்டிருக்கிறீர். அக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பலவிதமான விஷக்காய்ச்சல்கள் ஆண்டவரே இருக்கிறதுனால சில இடத்துல இன்னும் ஆண்டவரே அந்த கொரோனாவுடைய காரியங்கள் முடியாமல் இருக்கிறதே நீர் அறிந்திருக்கிறேன். இந்த இரத்த கொட்டைக்குள்ளே உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எம்மட்டும் காத்த எம்மானுவேலா எபினேசரா இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் வழி நடத்துகிறீர். இந்த ஜெப ஐக்கியத்திலே ஆண்டவரே கலந்து கொள்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எல்லா சுகவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். இந்த நாளில கூட சகோதரி லெல்லிக்குட்டி ஜார்ஜுக்கு இருக்கிற ஆண்டவரே சுகவீனத்தை நீர் அறிவீர். அவருடைய எல்லா விதமான ரன்னிங் நோசையும்
எல்லா உடல் சோர்வுகளையும் வலிகளையும் எடுத்து போட்டு நீர் சுகத்தை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். வர்ஷாவுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்து அவள் போய் பரீட்சை எழுதும்படியாய் சாட்சி சொல்லும்படியாய் கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுசில் கூட ஆண்டவரே பலவிதமான சுகவீனத்தோடு இருந்தாலும் இந்த கூட்டம் நடத்த வேண்டும் என்று நீர் பலன் கொடுத்தற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாளை கொண்டாடின பிரீதாவை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இதே போல அநேக பிறந்த நாளை கொண்டாட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் தொடர்ந்து ஆண்டவரே அவளுடைய தேவைகள், அவருடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர்பராக நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டவரே இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you. May the good Lord guide you and protect you. May the good Lord make his face shine upon you. May he give his peace and salvation in your family. கர்த்தர் அவருடைய பெரிதா வழிநடத்துவாராக, பலப்படுத்துவாராக, காத்துக்கொள்வாராக. கர்த்தர் உங்களோடு இருந்து அனைத்து காரணம் செய்வாராக. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து எடுத்து போகிறோம். Tomorrow 8 o'clock we're going to worship God and we're going to be along with him. Let's sing belated wishes for our dear sister Preeta for her birthday. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Preeta. Happy birthday to you. May the good Lord bless you. May the good Lord bless you. May the good Lord bless dear Preeta. May the good Lord bless you. Happy long life to you. Happy long life to you. Happy long life, dear Preeta. Happy long life to you. Happy birthday, Preeta. May God bless you. Belated wishes. May God bless you and your family. Amen. Thank you all. Good night. God be with you. Thank you, brother. Thank you, sister. Thank you, auntie. Good night. Happy birthday, Preeta, sister. Thank you. Thank you, sir. Thank you, auntie. Thank you, sir. Thank you, ma'am. Good night, sir. Thank you, auntie. Thank you, ma'am. Happy birthday, Sister Preeta. Thank you, brother.